கதையோட பேர் என்னன்னா மகிழ்ச்சிக்கு என்ன விலை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஆளு பேங்குக்கு போயிட்டு வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பேங்க்ல இருந்து 100 ரூபாய் கட்டு தெரியாம கீழே விழுந்துச்சு. அது அவரு கவனிக்கவே இல்லை. அதுல 100 ரூபாய் நோட்டு தனியா விழுந்துச்சு. மிச்சம் 99 நோட்டும் சேர்ந்து விழுந்துச்சு. அந்த வழியா ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அப்போ அதுல இருந்த 100 ரூபாய் நோட்டை பார்த்தாரு. அதை எடுத்துட்டு போய் ஹோட்டலுக்கு போய் அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாரு. இன்னொரு ஆள் அந்த வழியா வந்தாரு. அவருக்கான 99 நோட்டு இந்த கட்டு கிடைச்சது. அவரு அதை எண்ணி பார்த்தாரு. ஆனா அதுல ஒரு நோட்டு தொலைஞ்சிருந்துச்சு. அவரு தேடி 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 அவரோட மனதிருப்திய தொலைச்சிட்டாரு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும். இந்த கதையில யார் கவலைப்படணும்னா, முதல்ல